12 ஆக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ குப்பையாக கிடக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போது இதுதான் பெரிய டாஸ்க் எனக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கிழங்கு போட்டிருக்கேன். கிழங்கு வேக போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் கொதிச்சிட்ருக்கு. மத்தியானத்துக்கு சமையல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு பாத்திரம் இருக்குது, அதுவும் கழுவணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா அலசியாச்சு. ஸோ அலசி முடிச்சிட்டேன் எல்லா துணியும். பல் கட்டு, கட்டு, கீழே 2 பல் விழுந்துருச்சு அவனுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே வீடியோவும் மண்டே வீடியோவும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலை காய வைக்கணும். தலை ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து கிச்சனு, ஹாலு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன், மீதியை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா தரை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அது காரணம் வந்து மாப் போட்டாச்சு. ஸோ மாப் போட்டனால தரை நல்லா க்ளீனாக இருக்குது. மீதி வந்து நான் இப்படி தான் பண்ணுறேன், காட்டுறேன். ஸ்டவ்வை தான் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது விம் லிக்விடை வந்து தொளிச்சு விட்ருக்கேன். ஸோ அது காஞ்சோன்னே க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாத்திரம் மட்டும் கழுவ வேண்டியது இருக்குது. இவ்வளோ பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆக போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பண்ணியிருந்தேன். ஸோ வேக போட்டிருந்தேன். இந்த கிழங்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதை வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோலை உரிச்சிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சிங்கன்னா பனங்கிழங்கு ரெடி ஆயிரும். ஸோ இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் காலையில் என்ன வச்சுருந்தேன்னா மட்டன் குழம்பு. ஸோ கிளியராக தெரியுதா? ஸோ இன்றைக்கி வந்து டேஸ்டியான மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மிச்சம் இருக்குது, நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை இல்லைன்னா இட்லி ஊற்றி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த கிழங்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நானும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன், எதிர்த்து வீடு பக்கத்து வீடுன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு சாப்பிட்ற மூலயமா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீ போட போகிறேன். டீ போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு நம்ம மீதி ஒர்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஓரளவுக்கு க்ளீன் ஓவர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் முழுசு க்ளீன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் நீட்டாக காட்டுறேன். வாங்க டீ போடலாம். இன்றைக்கி ஒரு ரெட் கலர் மெரூன் கலரில் போட்டிருக்கேன் சுடி. ஸோ திக் மெரூன் கலர் இந்த சுடி தான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு, குடிக்க போகிறேன். செம்மையாக இருக்கு டேஸ்ட். குடிச்சிட்டு பார்க்குறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. முடி பின்னி போட்டால் தான் வந்து நல்லா இருக்குது. இல்லைன்னா வந்து தலை ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தலை வந்து விரிச்சு போடுறத விட வந்து இந்த மாதிரி பின்னல் போட்டு பண்ணால் தான் வந்து பெரிய இதே டாஸ்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து பின்னி போட்டுருவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகுது. ஸோ கிச்சன் வந்து ஃபுல்லும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூல் கிளம்புறப்ப கரெக்டாக இருக்கும். கீழே நல்லா மாப் போட்டிருக்கனால வந்து தலை நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் இந்த டே வந்து கண்டினியூ பண்ணுறேன். நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை செமையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நேற்று வந்து மட்டன் பண்ணியிருந்தேன். மட்டன் வந்து ரெசிபி எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து 9:20 ஆகுது. சன்னை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து இப்போது நல்லா பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நான் வந்து சன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ காலையிலேயே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணோன்னே நான் வந்து டீ குடிப்பேன். அது என்னோடய ஹேபிட் ஆயிடுச்சு. டீ குடிக்கிறது, டீ இல்லை காஃபி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி குடிப்பேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிடுவேன் காலையில். சன்னுக்கு வந்து காலையில் கொடுக்க மாட்டேன். எம்டி ஸ்டொமக்கோடு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பாலாற்றி கொடுப்பேன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி கொடுத்தா தான் குடிப்பான். இல்லைன்னா இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பால் கொடுத்துட்டோன்னா அடுத்தது வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க ரொம்ப இது பண்ணி. அதனால வந்து நான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா ஸ்கூல் கிளம்புறப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து பால் போட்டு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து டே போகும். இப்போ விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெளியில் பேசிட்டு வந்தேன். அதனால வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. 8:30 வந்து ஷார்ப்பாக பஸ் வந்துடும். ஸோ ஸ்கூலில் விட்டாச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். தோசை ஊற்றி கொஞ்சோண்டு வந்து குழம்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து குழம்பு செய்யலை. ஸோ நேற்று வச்ச குழம்பே வந்து மட்டன் குழம்பே இருந்துச்சு. ஸ்கூலுக்கு மட்டும் வந்து பருப்பு சாதம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பளம் பொரிச்சு பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றி கொஞ்சோண்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலை எனக்கு என்னென்னா சாப்பிட்டு முடித்தோடனே வந்து ஃப்ளாட் ஆகிறது தான், தூங்குறது தான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ சாப்பிட போகலாம். தோசை ஊற்ற போகிறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசையை சுட்டு சாப்பிட்றலாம். நேற்று வந்து இது பண்ணிட்டாச்சு, ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணுறதெல்லாம் ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, வாஷிங் மிஷினில் போடுறது ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. நம்மளுக்கு ஒரு 2 தோசைக்கு மாவு எடுத்திருக்கேன். சுட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்திரம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் வந்து இந்த இது மறந்தே போயிட்டேன். கிரைண்டர் இதை நான் கழுவ மறந்தே போயிட்டேன். ஸோ கழுவுறதுக்காக ஊற போட்டால் ஈஸியாக வந்துடும், அதனால் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்றலாம். ஸோ வந்து இது வந்து அவரைக்காய் தொக்குன்னு சொல்லலாம். நான் இது வந்து சும்மா நானாக ட்ரை பண்ணுறப்போ இந்த இது வந்து எனக்கா தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக வேணும். ஒரு 4 ஸ்பூனில் 5 ஸ்பூனாவது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு தாளிச்சிட்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து தொக்காட்ட வர வரைக்கும், நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து சாதத்தில் வந்து தொக்காட்ட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். க்ரீன் வெஜ்ஜஸில் முக்கால்வாசி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது. இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது சொல்லித்தரேன். இந்த இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
Okay friends, like, comment, share and subscribe my videos. Bye. Take care.